அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. 2ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ் சென்னை உமதுரர் மருத்துவக் கல்லூரியிலிருந்து. எனது தலைப்பு ரொபாட்டிக் சர்ஜரி ஆனது. தமிழில் வழங்கப் போகிறேன். அறிமுகம். ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்பது குறைந்த அளவு ஊடுருவல் கொண்ட ஒரு வகை அறுவை சிகிச்சையாகும். இதில் பாரம்பரிய நுட்பங்களை விட அதிக துல்லியமும் நெகிழ்வுத்தன்மையும் மற்றும் கட்டுப்பாட்டுடன் அறுவை சிகிச்சைகளை செய்ய அறுவை சிகிச்சை நிபுணர் கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் ரொபாட்டிக் அமைப்புகளை பயன்படுத்துகின்றனர். இதனுடைய நன்மைகள் என்னவென்றால், மனித கையை விட அதிக துல்லியமுடன் ரொபாட்டிக் கருவிகள் சுழலவும் நகரவும் முடியும். பொதுவாக சிறிய கீறல்கள் மூலம் செய்வதால் குறைந்த வலி, குறைந்த இரத்த இழப்பு மற்றும் விரைவான மீட்புக்கு வழிகாட்டுகிறது. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையின் பரிணாமம். ரோபோ உதவி அறுவை சிகிச்சை பிரணாமம் 4 அலைகளாக காணலாம். ஆரம்பகால கருதியல் மற்றும் சோதனை ரோபோக்கள். இது 1960 முதல் 1990 வரை காணலாம். முதல் செயல்பாடு ரொபோட்டிக் அமைப்புகள் 1990 முதல் 2000 ஆண்டு வரை. டா வின்சி மற்றும் பிறவற்றுடன் பிரதானமாக ஏற்றுக்கொள்ளுதல் 2000 முதல் 2015 ஆண்டு வரை. ஏஐ இயக்கும் நெகிழ்வான பலதள அமைப்புகள் 2015 ஆண்டு முதல் தற்போது வரை. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை படிப்படியாக எளிய தொலைத்தொடர்பு செயல்பாடுகளில் இருந்து புத்திசாலித்தனமாக தரவு சார்ந்த மற்றும் பகுதி தன்னாட்சி கொண்ட அறுவை சிகிச்சை அமைப்பை நோக்கி நகர்ந்து வருகிறது. மருத்துவ கல்வியில் ரொபோட்டுகளின் தேவை. எதிர்கால அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நவீன நடைமுறையை தயார் செய்தல், மேம்பட்ட திறன் மேம்பாடு மற்றும் நோயாளி பாதுகாப்பு, பாரம்பரிய மற்றும் மேம்பட்ட நுட்பங்களுடன் இடையிலான இடைவெளியை குறைத்துதல், தரப்படுத்தப்பட்ட புறநிலை மதிப்பீடு, தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப இருத்தல். ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைக்கு தேவையான திறமைகள். தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் மனோ இயக்கத்திறன், அதாவது சைக்கோமோட்டார் கம்பீட்டன்ஸ் என்று கூறப்படுவது. தொழில்நுட்பம் அல்லாத திறன்கள் என்னவென்றால் கூட்டமைப்பு, தொடர்பு மற்றும் முடிவெடுக்கும் திறன் மற்றும் ரொபாட்டிக் அமைப்புகள் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன் பற்றிய அறிவு. இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பில் தற்போதைய ஒருங்கிணைப்பு. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை இளங்கலை மற்றும் முதுகலை அறுவை சிகிச்சை கல்வி இரண்டிலும் அதிகரித்து வருகிறது. ஆனால் அதன் ஆழமும் தரமும் நிறுவனங்களுக்கு இடையே குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபடுகிறது. தரப்படுத்தப்பட்ட திறமையை அடிப்படையாக கொண்ட பயிற்சியை வழங்க கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள், ராஸ்ட்ராக் என்று கூறப்படும் ரொபாட்டிக் சர்ஜரி ட்ரைனிங் கரிக்குலம் மற்றும் ROCS என்று கூறப்படும் ரொபாட்டிக் கரிக்குலம் ஃபார் சர்ஜரி போன்றவை உருவாகி வருகின்றன. குறிப்பாக ரெசிடென்சி அளவில் தன்னாட்சி, தரப்படுத்தல் மற்றும் சீரான வெளிப்பாடு ஆகியவற்றில் இன்னும் இடைவெளிகள் உள்ளன. உருவகப்படுத்துதல் அடிப்படையிலான பயிற்சி. தற்போதைய உருவகப்படுத்துதல் தளங்கள் மற்றும் எதிர்கால சாத்தியக்கூறுகள் பற்றிய ஆய்வு. ஒரு 4 வார உருவகப்படுத்துதல் பாடநெறியை பயன்படுத்தும் புதியவர்களுக்கு திறன் ஆதாயங்கள் மற்றும் தக்கவைப்பை நிரூபித்தது. விளையாட்டு கூறுகள் ஈடுபாட்டையும் உருவகப்படுத்துதல் பயன்பாட்டையும் எவ்வாறு அதிகரிக்கின்றன என்பதை காட்டுகிறது. மருத்துவ மாணவர்கள் வர்ச்சுவல் ரியாலிட்டி உருவகப்படுத்தில் தேர்ச்சி அளவை எட்ட முடியும். வர்ச்சுவல் ரியாலிட்டி இயந்திர உருவகப்படுத்துதல் கருவிகள், வெட் லேப்ஸ் என்று கூறப்படும் ஈர ஆய்வகங்கள் மற்றும் அணி கூட்டு பயிற்சி ஆகியவற்றிற்கு ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டம்.
பயிற்சி போன்ற பயிற்சி பெறுபவர்களுக்கு மதிப்பீட்டு கருவிகள். கியர்ஸ் என்று கூறப்படும் ரொபாட்டிக் திறன்களை உலகளாவிய மதிப்பீடு அளவுகோல், அதாவது குளோபல் எவாலுவேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் ரொபாட்டிக் ஸ்கில்ஸ். இது என்னவென்றால், ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் தொழில்நுட்ப திறன்களை மதிப்பீட பயன்படும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உலகளாவிய திறவரிசை அளவுகோல். இதனின் பயன்பாடு என்னவென்றால், உருவகப்படுத்துதல், உலர் ஆய்வு பணிகள் அல்லது உண்மையான அறுவை சிகிச்சை வீடியோ மதிப்பீட்டின் போது பயன்படுத்தப்படுகிறது. ரொபாட்டிக் திறன்களை மதிப்பிடுவதற்கு தங்க தரமாக கருதப்படுகிறது. மற்றும் ரேஸ் என்று கூறப்படும் ரொபாட்டிக் அனஸ்டமோசிஸ் திறன் மதிப்பீடு. இது என்னவென்றால், முக்கியமாக ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் தையல் மற்றும் அனஸ்டமோசிஸ் திறன்களை மதிப்பிட பயன்படும் ஒரு செயல்முறை சார்ந்த மதிப்பீடு கருவி. இதனின் பயன்பாடு என்னவென்றால், தையல் துல்லியம் மிக முக்கியமான செயல்முறைகளுக்கு இது சிறந்தது. ஆசிரிய மேம்பாடு. பயனுள்ள ஆசிரிய மேம்பாடு பின்வருவனவற்றை உறுதி செய்கிறது. பாதுகாப்பான நோயாளி பராமரிப்பு, தரப்படுத்தப்பட்ட பயிற்சி பெறுபவர் மதிப்பீடு, கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்ட வழங்கல், புதிய ரொபாட்டிக் தளங்கள் அல்லது செயல்முறைகளை ஏற்றுக்கொள்வது. பயிற்சி பாதை. இதில் 5 லெவல்கள் உள்ளன. லெவல் 1 அறிமுகப்படுத்துதல், லெவல் 2 உருவகப்படுத்துதல் பயிற்சி, லெவல் 3 உலர் ஈர ஆய்வு பயிற்சி, லெவல் 4 இரட்டை கட்டுப்பாட்டக பயிற்சி மற்றும் லெவல் 5 அங்கீகார சான்று மற்றும் திறன் மதிப்பீடு. நோயாளி பராமரிப்பில் தாக்கம். மேம்பட்ட மருத்துவ விளைவுகள். குறைந்த அளவு ஊடுருவல், குறைந்த வலி, விரைவான மீட்பு, குறைந்த மருத்துவமனையில் தங்கும் காலம், மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, சிறந்த துல்லியம், குறைந்த இரத்த இழப்பு, குறைந்த சிக்கல் விகிதங்கள். நீண்டகால விளைவுகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட நடைமுறைகளில் ஒப்பிடக்கூடிய அல்லது மேம்பட்ட செயல்பாடு மற்றும் புற்றுநோய் விளைவுகள். நோயாளி திருப்தி. விரைவான மீட்பு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் மீதான கருத்து காரணமாக அதிக திருப்தி. அமைப்பு சார்ந்த நன்மைகள். திறமையான வள பயன்பாடு, அறுவை சிகிச்சை நிபுணரின் அனுபவத்தை விளைவுகள் மேம்படும். சவால்கள். அதிக செலவு, விலையுயர்ந்த அமைப்புகள் மற்றும் பராமரிப்பு ஆகியவை அணுகலை கட்டுப்படுத்துகின்றன. கடினமான கற்றல் வளைவு. கட்டமைக்கப்பட்ட பயிற்சி தேவை. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அனுபவத்தை பொறுத்து விளைவுகள் இருக்கும். விரைவான தொடு பின்னூட்டம், அதாவது ஹாப்டிக் ஃபீட்பேக். இது என்னவென்றால், குறைக்கப்பட்ட தொட்டுணரும் உணர்வு திசு காயத்தின் அபாயத்தை அதிகரிக்கின்றன. அதிக அறுவை சிகிச்சை நேரம், குறிப்பாக ஆரம்ப காலகட்டங்களில். தொழில்நுட்ப நம்பகத்தன்மை. அமைப்பு செயலிழப்புகள் அல்லது கருவை செயலிழப்பு அறுவை சிகிச்சையை தடுக்கலாம். பயிற்சி தரப்படுத்துதல் இடைவேளிகள். மதிப்பீட்டு கருவியில் மாறுபாடு. நெறிமுறைகள் மற்றும் சட்ட சிக்கல்கள். அறிவிக்கப்பட்ட சம்மதம். அபாயங்கள், நன்மைகள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணரின் அனுபவம் ஆகியவற்றை நோயாளிகள் அறிந்திருக்க வேண்டும். பயிற்சி மற்றும் மேம்பார்வை.
தீங்கு ஏற்படுவதை தடுக்க பயிற்சி பெறுபவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல் தேவை. பொறுப்புடைமை. சட்ட சட்ட பொறுப்பில் அறுவை சிகிச்சை நிபுணர், உதவியாளர் அல்லது உற்பத்தியாளர் ஈடுபடலாம். தரவு தனியுரிமை. நோயாளி மற்றும் அறுவை சிகிச்சை தரவுகள் பாதுகாப்பு அவசியம். செலவு மற்றும் அணுகல். அதிக செலவுகள் சமமான நோயாளி அணுகலை கட்டுப்படுத்தலாம். வளர்ந்து வரும் கலைகள். AI மற்றும் தொலைநோக்கு பார்வை ஆகியவை புதிய பொறுப்பு மற்றும் முடிவெடுக்கும் சிக்கல்களை எழுப்புகின்றன. பயிற்சியில் ரோபோட்களின் எதிர்காலம். VR மற்றும் AR உருவகப்படுத்துதல். தொடு பின்னூட்டத்துடன் அபாயமில்லாத மூழ்க வைக்கும் பயிற்சி. AI வழிகாட்டப்பட்ட மதிப்பீடு. தானியங்கு மதிப்பீடு மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல். தொலை வழிகாட்டுதல் டெலிமானிட்டரிங். நிபுணர் அறுவை சிகிச்சை நிபுணர்களால் தொலைதூர மேற்பார்வை. பாதுகாக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு. இளங்கலை மற்றும் முதுகலை திட்டங்கள். கட்டமைக்கப்பட்ட ரோபோட்டுகளின் தொகுதிகள். வாழ்நாள் முழுவதும் கற்றல். டிஜிட்டல் கருவிகள் மூலம் தொடர்ச்சியான திறன் பராமரிப்பு. முடிவுரை. துல்லியம், பாதுகாப்பு மற்றும் நோயாளி விளைவுகள் மேம்படுத்துவதன் மூலம் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை நடைமுறையை மாற்றி வருகிறது. கட்டமைக்கப்பட்ட பயிற்சி பாதைகள், உருவகப்படுத்துதல் மற்றும் திறமையை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு ஆகியவை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு தேவையான திறன்களை பெறுவதை உறுதி செய்கின்றன. செலவு, கற்றல் மற்றும் நெறிமுறை கருத்தாய்வுகள் போன்ற சவால்கள் இருந்தாலும் மேம்பட்ட உருவகப்படுத்துதல், AI மற்றும் தொலை வழிகாட்டுதல் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு, பயிற்சி மற்றும் நோயாளி பராமரிப்பு ஆகிய இரண்டிற்கும் ஒரு பாதுகாப்பான, தரப்படுத்தப்பட்ட மற்றும் அணுகூட்டிய எதிர்காலத்திற்கு உறுதியளிக்கிறது. நன்றி.